வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் டெமோக்ரஸி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் கத்திப்பாரா பிரிட்ஜ் மேலே இன்றைக்கி இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கத்திப்பாரா வாழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் வந்து கத்திப்பாரா பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் போச்சு. சுமார் எத்தனை மணி அளவிலிருந்து அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னா? 9:15 நான் கம்பெனிக்கு வந்தேன். இங்கே வண்டியை விட்டுட்டு 2 ஹவர் நடந்து போயிட்டு வரேன். 2 ஹவர் இருந்தது. 3 மணி நேரமாக ஒரே டிராஃபிக் தான். எங்கேயுமே யாருமே அவ்வளோ முடியல. ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகி வேணுனால தான் நாங்களே வேடிக்கை பார்த்தா ஃபுல் ஜாமா. 3 மணி நேரம் 4 மணி நேரமாக போராட்டம் நடந்தது. இல்லைங்க, நான் பெட்ரோல்லேருந்து வந்துட்டு அரை மணி நேரம் டிராஃபிக் இருக்குது. நான் கீழே வரும்போதெல்லாம் மேலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஸ்டாண்டில் வந்து உட்காரமோ எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஆகாமல் டிராஃபிக் இருந்து ஒரு காலம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சரியான டிராஃபிக். போர் சைடு அந்த சைடு இந்த சைடு எதுவுமே போக முடியல. நம்ம வண்டியெலாம் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஒரு 100-150 பசங்க மேலே உட்காண்டாங்க மேலே. போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்களா? அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கு தான் சொன்னாங்க எல்லாருமே. நாங்கள் பார்க்கல, நேரில் மேலே போக முடியல. ஒரே டிராஃபிக்காக இருந்தது. இங்கே போகிற வழி கிடையாது, எல்லா இடமே டிராஃபிக்கு. இங்கே தூரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னாங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியும். அரெஸ்ட் பண்ணி தான் கூட்டின்னு போய்க்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிருக்காங்க. இங்கே பக்கத்தில் மண்டபத்தில் கூட்டின்னு போயிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி. நீங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? இந்த போராட்டம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். கோரிக்கை சரியானது, போராட்டம் தப்பு. ஏன்னா போராட்டம் தப்புன்னு சொல்ல, போராட்டம் பண்ணுற இடம் தவறான இடம். இந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துல ஏதாவது பண்ணிருந்தா கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே ஆதரவு தருவாங்க. ஏன்னா இதில் போகிறவங்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கவுங்க எந்தெந்த அர்ஜென்ட்டில் போகிறாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு இது ஒரு எரிச்சலான விஷயமா இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு தான் பிரச்சனை. காலைல எல்லாமே ஆஃபீஸுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, எதுவுமே போக முடியல. எல்லாமே ரூட்டு தெரியாத நிறைய பேர் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் எல்லாமே கிண்டி போரூர் போகிறவங்களாம் இந்த சைடு உள்ளே வந்து இங்கேயே டிராஃபிக் ஆகிடுச்சு. ஊருக்குள்ளேயே வந்து விவசாயி இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அவங்க நமக்கு அவங்க இருந்தால் தான் சாப்பிட முடியும், கொள்ள முடியும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறதுனால தானே வந்து நம்மளாம் வந்து சாப்பிட்றோம், கொள்கிறோம். மறியல் பண்ணுறது எதுக்காகனா, எல்லா ஒத்துமொத்த மக்களையும் திரட்டி அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்கிறதாக இருக்கட்டும்னுக்காக மறியல் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க. சம்மந்தப்பட்ட இலாக்கா எங்கே இருக்குது? கமலாயத்தில் போய் பண்ண சொல்லணும். இது பாமரன் எல்லாரும் போகிற ரோடு. இது நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடுங்க, முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிடுங்க. தப்பு கிடையாது. ஜல்லிக்கட்டு அவர் சொன்னார், ஜல்லிக்கட்டு பண்ணார். அது மாதிரி பண்ணுங்கள். கமலாயத்தில் போய் பண்ணுங்க. அதிமுக அலுவலகத்தை பண்ணுங்க, திமுக அலுவலகத்தை பண்ணுங்க. எந்த கட்சி நாட்டாளுதோ அந்த கட்சி சம்மந்தப்பட்டதில் போய் பண்ணுங்க. அது இன்னும் பலம். உங்களுக்கு வந்து ரோடு மேலே மறியல் பண்ணுறது என்ன கிடச்சிட்டு போகுது? ஆம்புலன்ஸ் இன்றைக்கி காலையில் அவ்வளோ சத்தம். ஒரு உயிர் எல்லாருக்கும் ஒன்று தானே. அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி வந்து நடு ரோட்டில் போட்டு மடக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸை விட்டுருங்க. ஒரு உயிர் சாதாரணமாக போகணும், சாப்பாடு எடுத்து போகணும், அவன் சாப்பிட்ணும். எதுக்குமே வழி இல்லாத மறியல் பண்ணுறது அர்த்தம் இல்லையே. என்னுடைய சொந்த கருத்து மட்டும் முடியாது, பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது. தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணுறதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஒரு பாலத்தில் ஒரு பீக் ஹவர்ஸில் வந்து போராட்டம் பண்ணுறது நல்லதா கெட்டதா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.